லவகுச புராணம் 16ஆம் பகுதி. அன்னையின் முகத்தில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருப்பதைக் கண்ட குசலவர்கள், தாயே, தாங்கள் எதையோ எதிர்பார்ப்பது போல் உங்கள் முகக்குறிப்பு தெரிவிக்கிறது. தங்களுக்கு என்ன வேண்டும் தாயே? தங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? தாய் ஆசைப்படும் பொருள் எதுவாகவுமே இருக்கட்டுமே, அது தனையன்மார் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே புத்திர தர்மம். வேண்டியதை கேளுங்கள் அன்னையே என்றனர். இராமாயணம் போன்ற இதிகாசங்களை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதின் அவசியத்தை இவ்விடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ராமபிரான் இருந்தாரா இல்லையா, அவர் பாலம் கட்டினாரா கட்டவில்லையா என்பது போன்ற விமர்சனங்களை செய்வதை விட ராமகதையில் வரும் நல்ல கருத்துக்களை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் பணி மிக மிக முக்கியம். அன்னைக்குரிய கடமைகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும். தந்தையின் சொல்லை மதித்து நடக்க வேண்டும். ஒருத்திக்கு ஒருவனாக வாழ வேண்டும் என்பது போன்ற உயர்ந்த தத்துவங்களை ஸ்ரீராமர், சீதா மற்றும் லவகுசா கதாபாத்திரங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. பெற்றவர்களை மதிக்க வேண்டிய இளைஞர்கள் சிறுவர்களான லவகுசர்களின் செயல்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நன்மையை கற்றுத்தருவதே இதிகாசங்களின் பணியாகும். குச்சலவர்கள் தன் முகக்குறிப்பை கொண்டே தன் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்ட சீதா தேவி மிகவும் மகிழ்ந்து, என் அன்பு செல்வங்களே, நான் லலிதா தேவி விரதம் அனுஷ்டிக்க போகிறேன். 9 இரவுகள் அம்பிகையை வழிபட வேண்டும். அதற்கான 1000 நாம அர்ச்சனைக்கு 1000 தாமரை பூக்கள் தினமும் தேவைப்படுகிறது. அதனை பறிப்பது குறித்துதான் நான் யோசிக்கிறேன் என்றாள். அப்போது குசன் தாயிடம், அன்னையே, இது சாதாரண செயல். நொடி பொழுதில் மலர்களை தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். லவன் உங்களுக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருக்கட்டும். நான் சென்று பறித்து வருகிறேன் என்று கூறிவிட்டு காட்டிற்குள் உள்ள தடாகங்களை நோக்கி சென்றான். தாயின் அருகிலிருந்த லவனை சீதா தேவி, அன்னை, நீ சென்று மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடு என்று அனுப்பி வைத்தாள். லவன் குதிரை கட்டப்பட்டிருந்த இடத்திற்கு நண்பர்களுடன் வந்து சேர்ந்தான். எல்லோருமே வால்மீகியின் குருகுலத்து குழந்தைகளே. எல்லாருமாக ஒருமித்த கருத்துடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்நேரத்தில் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வந்த லக்ஷ்மண சுவாமி குதிரை இருக்கும் இடம் வந்து சேர்ந்தார். குதிரை கட்டப்பட்டிருப்பதையும் குழந்தைகள் சிலர் அதனை சுற்றி ஓடி வந்து விளையாடி கொண்டிருப்பதையும் கண்ட லக்ஷ்மண சுவாமி, இங்கே வீரர்கள் யாரையும் காணவில்லையே, இந்த பிஞ்சுக்களிடமா சத்ருக்னன் தோற்றிருப்பான்? நம்ப இயலவில்லையே, எதற்கும் விசாரித்து பார்ப்போம் என நினைத்த லக்ஷ்மண சுவாமி, செல்வங்களே, இந்த குதிரையை இங்கே கட்டி வைத்தது யார் என்றார். ஏன், நான் தான் கட்டி வைத்தேன். நீங்கள் யார் என்று கேட்டு முன்வந்தான் லவன். அந்த குழந்தையை கண்டதும் ஏனோ ஒரு மரியாதை பொங்கியது லக்ஷ்மண சுவாமியின் உள்ளத்தில். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அல்லவா? குழந்தாய், இதென்ன விளையாட்டு? இது ஸ்ரீராமபிரானின் அஸ்வமேத யாக குதிரையாகும். இதை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? உனக்கு விளையாட வேறு குதிரைகள் கிடைக்கவில்லையா? இதோ நான் ஏறி வந்திருக்கும் இந்த குதிரை கூட உயர்ந்த ஜாதியை சேர்ந்தது. இதை கூட நீயே வைத்துக்கொள். அதை அவிழ்த்து கொண்டு போகிறேன் என்று குதிரையை லக்ஷ்மண சுவாமி நெருங்கவும், பாய்ந்து வந்த அம்பு ஒன்று லக்ஷ்மண சுவாமியின் காலடியில் குத்திட்டு நின்றது. மகனே, ஏன் என்னை அம்பால் அடிக்க முயன்றாய்? விபரீதத்தை சந்திக்காதே. குதிரையை அவிழ்த்துவிடு, இல்லாவிட்டால் என்று மிரட்டும் தொனியில் எச்சரித்தான். வீரனே, முதலில் நீர் யார் என்பதை சொல்லும் என்றதும், நான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் இளவல், என் பெயர் லக்ஷ்மணன் என்றதும் கலகலவென சிரித்தான் லவன். அடடா, மாவீரன் லக்ஷ்மண சுவாமி, இதென்ன இலங்கை என்று நினைத்தீர்களா? அல்லது இந்திரஜித்தை போல உங்களிடம் சிக்கி மாளும் வீரர்கள் இங்கிருக்கிறார்கள் என்று நினைத்து வந்தீர்களா? குதிரையை அவிழ்க்க அனுமதிக்க மாட்டேன். அந்த ஸ்ரீராமபிரான் தன் மனைவியை காட்டிற்கு அனுப்பிவிட்டு நடத்தும் யாகம் சாஸ்திரத்திற்கு புறம்பானது. அதை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டான் இந்த லவன். என் சகோதரன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவான். தாமாக ஓடிவிடுகிறீர்களா, இல்லை அவனும் நானும் இணைந்து விடும் பானங்களுக்கு பலியாக போகிறீர்களா என வீராவேசமாக பேசினான். லக்ஷ்மண சுவாமி இயற்கையாகவே கோபக்காரர்.
அவன் நாராயணரை தாங்கும் அனந்தன் என்ற பாம்பின் அம்சமல்லவா? பாம்பை தொட்டால் என்னாகும்? இவன் லக்ஷ்மண சுவாமியை சீண்டி பார்க்கவே கோபம் கொப்பளித்து விட்டது லக்ஷ்மண சுவாமிக்கு. மேலும் தன் அண்ணன் ஸ்ரீராமபிரானை பழித்து பேசியதால் அந்த சிறுவனை தட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்து அருகில் வந்தான். மீண்டும் பறந்து வந்த அம்பு அவனை நகர விடாமல் தடுத்தது. லக்ஷ்மண சுவாமியும் பதிலுக்கு அம்பு விட ஆக்ரோஷமான சண்டை நடந்தது. ஒரு கட்டத்தில் லக்ஷ்மண சுவாமி தோற்று போகும் நிலைக்கு வந்துவிட்டார். அவரது படை வீரர்கள் லவனின் அம்புகளில் கட்டுண்டு கிடந்தனர். வேறு வழியின்றி அவன் நாகாஸ்திரம் ஒன்றை லவன் மீது எய்ய அது அவனை கட்டி போட்டது. லவன் மயக்கமடைந்தான். உடன் வந்த சிறுவர்கள் இது கண்டு அலறி ஓடிய போது தாமரை மலர்களை பறித்து அன்னையிடம் ஒப்படைத்துவிட்டு குசன் வந்து கொண்டிருந்தான். 16ஆம் பகுதி நிறைவடைந்தது.